அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இருக்குன்னு சொன்னா தையிட்டு விகார பிரச்சனை. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா, இப்போ புலம்பெயர்ந்திருக்கிற ஆட்கள் ஏதாவது கருத்து சொன்னாலோ இல்லை வீடியோ ஏதாவது வந்தாலோ, இப்போ இது கணக்கெடுத்து பார்த்துருக்கேன். முக்கியமாக இப்போ உங்களோட தங்கம் இருக்கார் டாக்குத்தர் ஒருத்தனை போட்டு குத்தினார். அவர் அவரும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். வெளிநாட்டில இருந்து கூவாங்க, இந்த விகார விஷயத்துல வெளிநாட்டில இருந்து கூவாங்க. நாளைக்கு நாங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள தலைகாட்ட இயலாது, சிங்கள ஏரியாக்குள்ள போனால் அவர் ஓட்ட பிடிக்க இயலாது, ஓட்ட பிடிச்சா ஓட்டக்காரன் கிணத்தை பற்றி அடிப்பான் என்ற ஒன்று விளங்கில். உங்களை தமிழ்நாட்ட பிரச்சனையை போய் கதைக்க சொல்லித்தானடாப்பா உங்களுக்கு ஓட்ட போட்டு மக்கள் அனுப்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் கதைக்க பயம், அங்கே போய் கண்ணத்தை பற்றி அடிப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறேன்னு சொன்னா, அப்போ நீங்கள் எதுக்கு பேச வீட்டோட படுக்கலாமே? எனக்கு எலெக்ஷன் கேட்டு எதுக்கு வந்தேன்? பேச வீட்டை படுத்து கிடக்கலாமே. இவ்வளோ காலம் கடந்து போனது சரியோ. இப்போ என்னென்னு சொன்னால், ஆகுண்டா நாட்டுக்கு வாங்குவோ இனவாதத்தை தூண்டுறீங்கள். என்ன உங்களோட டாக்டர்கிட்ட சொல்கிறார், ஏன்னா சண்டைக்கு பயந்து ஓடினவனெல்லாம் இப்போ கதைக்கிறானா. அப்போ ஆகுண்டா எல்லாரும் சண்டை பயந்து ஓடினு சொல்றீங்க. இப்போ ஒரு பிரச்சனை என்ன விஷயம்னு சொன்னால், இப்படி பிரிப்போமா 2009 முதல் 2009 பிறகு 2009 முதல் சரியா புலம்பெயர்ந்த மக்களால் தமிழீழம் என்ற நாட்டை கட்டி அமைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இது வச்சிருந்தவங்க தெரியுமா? புலம்பெயர்ந்த மக்களால் புலம்பெயர்ந்த மக்கள் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் 2010 இங்கே வந்தான். அப்போ எனக்கு பெருசாக தெரியல. இப்போதான் ஒன்றை யோசிக்கும் போது ஒவ்வொன்றா விளங்குது. ஒன்று கேட்டு அறியும் போது தெரியுது. 2009 முதல் புலம்பெயர்ந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. 2009 முதல் இங்கே எத்தனை பேர் சுட்டு கொண்டவங்க தெரியுமா? சிங்கள கைகூலிகளால் இங்கே எங்களோட தமிழாக்கள். சரி, 2009 பிறகு பருதி அன்னைக்கு என்ன நடந்தது? ஏன் எங்கட முருகதாசன் லண்டன்ல இருந்து ஜெனிவாக்கு முன்னால எதுக்கு தீக்குளிச்சு செத்தவர்? அப்ப அவர் எல்லாம் என்ன சண்டைக்கு பயந்து ஓடி வந்தான்னு சொல்ல போறீங்களா நீங்க? முத்துக்குமாரன் தமிழ்நாடு, அவரெல்லாம் இப்படி சொல்ல போறீங்க? தயவு செய்து இப்ப ஓகே விளங்குது, உங்க இருந்து சில விஷயங்களை கதைக்கலாம். ஏன்னு சொன்னா இப்பவும் எங்களை அடக்கிதான் ஆண்டு இருக்காங்க. அப்ப கதைக்க இயலாது. அப்ப வெளிநாட்டுல இருந்து கதைக்கிறவன குரல் கொடுக்கிறவன எதுக்கு நீங்கள் தடுக்க